வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உலக மருத்துவம், ஆங்கில மருத்துவம் என்ற பெயரில் மனிதன் தனது உழைப்பையும் நிம்மதியையும் இழந்தது போதும். அந்த மருத்துவத்தின் விளைவு என்னவென்று எத்தனை பேர்களுக்கு தெரிகிறது? அப்படியே தெரிந்தாலும் எத்தனை பேர் அதை மருத்துவத்தின் விளைவாக வந்தது என அறிபவர்கள்? அதிலிருந்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் அத்தகைய மருத்துவம் தேவையற்றது என்று திட்டவட்டமாக சொல்பவர்களும் மிகச் சிலரே. அந்த சிலரில், அதாவது அந்த கோடியில் நீங்களும் ஒருவராக போகிறீர்கள். தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இயற்கை மருத்துவ ஆர்வலர்களுக்கும் ஆரோக்கியம் ஆண்டவன் கொடுத்த அருட்கொடை என்று இருப்பவர்களுக்கும் இறைவன் வகுத்த இயற்கை வாழ்க்கை முறையின் வழி வாழ்பவர்களுக்கும் தானுண்டு தன் தொழிலுண்டு எனக்கும் நோயுக்கும் சம்பந்தமில்லை என்று இருப்பவர்களுக்கும் நமது வழிகாட்டி மருத்துவ மாமேதை டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்களை சார்ந்து அவர் வழி தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட லட்சக்கணக்கானவர்களுக்கும் பத்மபூஷன் டாக்டர் BM ஹெக்டே போன்றவர்களின் வழி நிற்கும் இந்தியா மற்றும் உலகளவில் உள்ள எண்ணற்ற நண்பர்களுக்கும் என் வணக்கங்கள். எல்லா நோயுக்கும் மருந்துண்டு என்பது 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய பொய். எல்லா நோயுக்கும் பின்னால் மருந்துகள் ஏதாவது ஒரு வகையில் காரணமாகிறது என்பதை உலகுக்கு உணர்த்தியவர் இருதய சிறப்பு மருத்துவர் ஹெக்டே. மருந்துகளால் வரும் நோய்கள் என்ற டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்களின் புத்தகம் அனுபவம் மிக்க அணுகுமுறை விளக்கங்களுடன் நமக்கு மருந்துகளை பற்றிய மிக தெளிவான புரிதலை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் உடனடி நிவாரணம், புறச்சூழல் நிர்பந்தங்களின் காரணமாக மற்றும் நோய் பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தால் முடிந்தவரை பார்த்தேன், முடியவில்லை, அதனால் மருத்துவமனை சென்றேன் என்று கூறுகின்றனர் சிலர். தொடர் எதற்கெடுத்தாலும் வரும் திட்டமிட்ட விளம்பரங்களால் எக்ஸ்ரே, ஸ்கேன், இரத்த பரிசோதனை என தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளும் கூட்டம் 21ஆம் நூற்றாண்டில் அதிகபட்ச பேர்கள் அரசாங்கத்தால், இன்சூரன்ஸ் கம்பெனியால், பத்திரிகைகளால், வானொலிகளால், தொலைக்காட்சி பயமுறுத்தப்பட்டு எண்ணற்ற அப்பாவி மக்கள் உண்மையை டிவிகளால் கூட உணர முடியாமல், ஏன் அந்த முயற்சி கூட எடுக்க சிந்திக்க நேரமில்லாதவர்களாய், ஒரு சமயம் மாற்றி சிந்தித்தால் நம்மை கிறுக்கன் என்று பட்டம் சூட்டி, நீ எல்லாம் படித்தவனா என்றும், இத்தனை பெரிய மருத்துவமனைகள், ஆய்வுக்கூடங்கள், மிகப்பெரிய படிப்பு எல்லாம் சும்மாவா என்றும், பிரம்மாண்டங்களை மூளையில் திணித்து சிந்திக்கும் வழியே இல்லாமல் இருக்க மிகப்பெரிய விளம்பரங்கள் மூலம் திசை மாற்றிய வண்ணமே இருக்கின்றார்கள். சுமாராக படிக்கத் தெரிந்தவர்களிடம் ஓரளவு அனைத்து அடிப்படை சிகிச்சை வழிமுறைகளையும் கற்பித்த மருத்துவ கம்பெனிகள் தங்களின் நிலையை நங்கூரம் போட்ட கப்பலாக நிறுத்தியிருக்கிறது. இதனால் படித்தவர்கள், பணமுள்ளவர்கள், அதே போல தங்களையும் எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் விளம்பரத்தில் அகப்பட்டு மிகப்பெரிய மருத்துவமனைகளை தேடுபவர்களே அதிகம். கிராமப்புற சொல்லவிடை ஒன்று, கத்தி தங்கத்தாலே ஆகியிருந்தாலும் கழுத்தையா அறுத்துப்பாங்க என்று. ஆனால் கத்தி தங்கத்தின் என்பதற்காக கழுத்தை அறுக்க முடியுமா? ஆம், தங்கம் போன்ற பொருளில் கத்தி இருந்தாலும் அது கழுத்தை அறுக்க பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நாம் மருத்துவம் செய்து கொண்டு விஷமுண்டு வாழலாம் என்பதும் அதே போலத்தான். மருத்துவத்தால் மாண்டவர்கள் கணக்கில் அடங்க மறுக்கும் ஆய்வுகள் ஏராளம். அதில் டாக்டர் கேரி நல் மற்றும் அவருடன் 4 மருத்துவர்களும் சேர்ந்து உலக எண்ணிக்கையில் அதிகமான சாவிற்கு காரணம் பிடித்துள்ளது சாவின் மருத்துவம்தான் என்கிறார்கள். அது 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. அமெரிக்காவில் மட்டும் சர்க்கரை நோய்க்கு கட்டுப்பாடு மருந்து எடுத்துக்கொண்டவர்களில் 32 வினாடிக்கு ஒன்று இருதய நிறுத்தம், அதாவது ஹார்ட் அட்டாக் நிகழ்வதாக CDC பதிவு செய்துள்ளது. ஒவ்வொரு நாளும் இருதய நிறுத்தத்தால் பாதிக்கப்படுபவர்களில் 2300 பேர் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்க மருந்து எடுத்துக்கொண்டவர்கள் என்பதை பதிவு செய்துள்ளது. அதாவது மருத்துவத்தால் மருந்துகளில் ஏற்படும் பின் விளைவுகளால் மட்டும் 7,80,000 பேர் இறப்பை தழுவதாகவும், வெளிநோயாளிகளில் 1,99,000 பேர் வருடா வருடம் மருந்தின் விளைவால் 24 மணி நேரத்திற்குள் இறப்பவர்கள் என்கிறது டெத் பை மெடிசின்ஸ் என்ற புத்தகம். இந்த புத்தகத்தில் டாக்டர் கேரி நல் மற்றும் அவருடன் 4 மருத்துவர்களும் ஆதாரபூர்வத்துடன் விளக்குகிறார்கள். மருந்துகளால் நோய் போகும் என்றுதானே கேள்விப்பட்டுள்ளோம். ஆனால் உண்மையில் மருந்துகளினால் மட்டுமே நோவும் சாவும் சகட்டுமேனிக்கு நடக்கிறது என்றால் அந்த மருத்துவத்தில் அடிப்படையிலேயே தவறு இருக்க வேண்டுமே அன்றி வேறு இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு யதார்த்தமான சில கேள்விகள். எத்தனை பேர்கள் நோய்களின் பெயரில் மருந்துகளால் நோயிலிருந்து விடுதலை அடைந்தார்கள்? சர்க்கரை, இரத்த அழுத்தம், தைராய்டு, கொழுப்பு, இன்னும் பல. மருந்தின் உபயோகத்தால் எத்தனை பேர்களுக்கு பக்க விளைவு என்ற பாதகம் இல்லை என்று சொல்கிறார்கள்? அமைதி சாவு, அதாவது இறப்பதை உணர முடியாதவர்களின் எண்ணிக்கை ஏன் கூடிக்கொண்டே போகிறது? ஒரு நோயின் பெயரில் மருந்து ஆரம்பித்து ஏன் 19 வகையான மருந்துகள் என்று நீண்டு கொண்டே போகிறது? மருத்துவ பரிசோதனைகள் கூட கூட எக்ஸ்ரே, ஸ்கேன், BP, ETC, ஏன் பக்க விளைவுகளும் ஆபத்துகளும் அதிகரிக்கின்றன? மருத்துவர்கள் இல்லாத போதும், மருத்துவரின் கட்டாயப்பணி மறுப்பின் போதும் அந்தந்த மருத்துவமனைகளில் சாவின் எண்ணிக்கை ஏன் கணிசமான அளவு உலகம் முழுவதும் குறைய வேண்டும்? குறிப்பு: போகா 2வில் மருத்துவர்களின் 2 மாத பணி மறுப்பில் சவப்பெட்டி விற்பவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் தொலைந்து விடுமோ என்று அஞ்சி அரசை நாடி மருத்துவர்களின் பணிமறுப்பை கைவிட உதவியவர்கள் சவப்பெட்டி செய்பவர்களே என்பது வரலாற்றில் பதிந்துள்ளது.
இருக்கும் நோயை போக்க முடியாத மருத்துவம் எப்படி வரப்போகும் நோய்களை தடுக்க முடியும்? அப்படி தடுக்க முயன்ற மருந்துகளில் மிக முக்கியமான மருந்துதான் HPV தடுப்பு மருந்து. இதை 16 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசின் ஆதரவோடு பிரயோகித்ததின் விளைவு இன்று அந்த பெண் பிள்ளைகளில் மிக அதிகமான பேர்களுக்கு மலட்டுத்தன்மை அதிகரித்திருப்பதாக ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 30 வயதிற்கு முன்னமே மாதப்போக்கு நின்றுவிட்ட நிலையை அடைந்ததாகவும் ஆய்வறிக்கை செய்தி கூறுகிறது. அமெரிக்க உயிரியல் வல்லுநர் டாக்டர் புருஷ் லிப்டன், நாம் எடுக்கும் எந்த மருந்தும் நம் நோயை குணமாக்காமல் நம் உணர்வுக்கு நேரெதிராக வேலை செய்கிறபடியால் நமக்கு உணர்வு மங்கிப் போவதுடன் உணரும் தன்மைகளை முடக்கிவிடுவதாக கூறுகிறார். நம் வாகனங்களில் இடது வலது சமிக்ஞை விளக்கு எரியாவிட்டால் அதன் விளைவை எண்ணி பார்க்க முடியுமா? அத்தகைய விளைவுகளை உடையது இந்த மருந்துகள் என்கிறார்கள். நாம் சின்ன பிரச்சனைகளுக்கு எடுக்கும் மருந்துகளால் நம் உணர்வுக்கு எட்டாத நிலையில் பிரச்சனைகள் வளர்ந்து மிக பெரியதான பின்னரே வெளியில் தெரிய வரும். அதன் விளைவு உறுப்புகளை வெட்டுதல், அதாவது குடல் வால் நீக்கம், பித்தப்பை நீக்கம், கர்ப்பப்பை நீக்கம் என்று ஆகிவிடும். அதுவே சர்க்கரை நோய் போன்ற மருந்துகளால் விரல்களை இழப்பவர்கள், கால்களை இழப்பவர்கள் ஏராளம் என்று இன்றைய ஆய்வறிக்கை கூறுகிறது. இப்பொழுது நாம் சிந்திப்போம், நம் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் நல்ல நிலையிலே கூட நாம் முழுமையாக இயங்க முடியாத போது நாம் சில உறுப்புகளை இழந்த பின் ஆரோக்கியத்தை அடைவது சாத்தியமா என்று நினைத்து பார்க்க வேண்டாமா? மருந்து என்றால் என்னவென்று அகராதிய புரட்டினார் விலைபோகா சரக்கு என்கிறது. இன்னொரு புறம் பரிகாரம் என்ற ஒரு பொருளும் உள்ளது, போதைப் பொருள் என்று ஒரு பொருளும் உள்ளது. ஆனால் எந்த இடத்திலும் நோய் நீக்கி என்று சொல்லப்படவில்லை. அதனால் தான் என்னவோ எந்த ஒரு நோயும் தீர்ந்தபாடில்லை. CT ஸ்கேன், எக்ஸ்ரே, கதிர்வீச்சு இவற்றால் மட்டும் 75% புதிய புற்றுநோய்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. மேலும் இந்த கதிர்வீச்சுகள் இரத்த ஓட்ட குறைபாடுள்ள இருதய நோயை உண்டாக்க வல்லது என்பதை டிரைவ் கேரினலும் அவருடைய 4 மருத்துவ நண்பர்களும் டெத் பை மெடிசின் என்ற நூலில் பதிவு செய்துள்ளார்கள். மேலும் மருத்துவம் மனித குலத்தை மாய்த்து கொண்டிருப்பதை 1994இல் 1,80,000 பேரும், 1992இல் 10 லட்சம் பேர்களும் மருந்துகளால் மருத்துவமனைகளில் காயப்பட்டுள்ளதை கூறுவதுடன் 42% மக்கள் நேரடியாகவும் 84% மக்கள் மறைமுகமாகவும் மருந்தின் தொந்தரவிற்கு ஆளாகிறார்கள் என்று NPSF நேஷனல் பேஷண்ட் சேஃப்டி ஃபவுண்டேஷன், AMA அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் வெளியிட்டுள்ளதாக பதிவு செய்துள்ளார்கள். அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களில் 20% பேர் இறப்பை தழுவுவதாகவும், அறுவை சிகிச்சைக்கு முன் பின்தரும் மருந்துகளால் உணர்விழந்து நெஞ்சழற்சி நோய், மூச்சடைப்பு நோய், பற்கள், நாக்கு, உதடுகள் பழுதடைதல் நோய் உண்டாகிறது. சில நேரங்களில் உடல் உறுப்பு செயலிழப்புடன் சாவம் கூட ஏற்படுகிறது என்கிறார்கள். தங்களுடைய டெத் பை மெடிசின் என்ற நூலில் மேலும் வருடம் மருந்துகளால் சாவின் எண்ணிக்கை உயர்வதை 1997இல் 4,20,000 இருந்தது 2010இல் 7.94.36 ஆகவும் உயர்ந்து உள்ளது என்கிறார்கள். டாக்டர் லிசா ரென்கின் தனது மைண்ட் ஓவர் நூலில் தடுப்பூசி மருத்துவத்தால் நடக்கும் சாவு மட்டும் 3வது இடத்தை பெற்றுள்ளது என்கிறார். அவர் கணக்குப்படி இருதய நிறுத்த அல்லது இருதய நோயால் மட்டும் 5,97,689 பேரும், புற்றுநோயால் 5,74,743 பேரும், தற்காப்பு மருத்துவத்தால் 1,80,000 பேரும், நாள்பட்ட சுவாச நோயால் மட்டும் 1,38,000 பேரும், வாத நோயால் 1,29,479 பேரும், விபத்தால் 1,20,859 பேரும் இருக்கிறார்கள் என்பதுடன் உலகில் நீண்ட நாள் வாழும் மக்களின் லாஞ்சிவிட்டி நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் ஜப்பானும், 31இல் அமெரிக்காவும், 28இல் சிலியும் இருக்க, இந்தியாவோ 125வது இடத்தில் உள்ளது. அமெரிக்கா இறப்பு புள்ளி விவர அறிக்கை 2017 மருத்துவத்தால் இறப்பவர்களின் எண்ணிக்கை 20,13,017 20 லட்சத்துக்கும் மேல். இதில் இருதய நோயால் 6.33 லட்சம் பேரும், கேன்சரால் 5.95 லட்சம் பேரும் அடக்கம். டாக்டர் பீட்டர் காட்சி MD கூறும்போது, டாக்டர் வழங்கும் மருந்துகளால் ஏற்படும் உயிரிழப்பு அமெரிக்கா 3வது இடத்தை பிடித்துள்ளது. முதல் 2 இடம் இருதய நோய் மற்றும் புற்றுநோய்களும். மேலும் இங்கிலாந்து மெடிக்கல் அறிக்கையின்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களில் 9.5% பேர் மரணிக்கின்றார்கள். தொழில்நுட்பம் கூட மருத்துவத்தால் மடிபவர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே இருக்கிறது என்பதை அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் அறிக்கையின்படி பார்க்கும் பொழுது 2000இல் மருத்துவ தரப்பில் சாவு எண்ணிக்கை 7,80,000 2017இல் 20,13,000 எட்டியுள்ளது என்றால் மருத்துவம் கொன்று குவிப்பதில் முன்னேறிக் கொண்டுதான் உள்ளது என்பதை உணர முடிகிறதல்லவா? அமெரிக்காவின் நிலையே இவ்வாறென்றால் இந்தியாவின் நிலையை சொல்லவும் வேண்டுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.